அடிமை பெண் எம்ஜிஆர் எடுத்த படங்கள்லேயே எம்ஜிஆருக்கு மிக மிக சவாலாக அமைந்தது இந்த படம்தான். எம்ஜிஆர் பல காட்சிகளை தன் உயிரை பணயம் வைத்து இந்த படத்தை எடுத்தார்னு சொன்னால் அது மிக இல்லை. குறிப்பாக ராஜஸ்தான் போயிருந்த போது அந்த உச்சபட்ச வெயிலை எம்ஜிஆர் எப்படி சமாளித்தார்? அப்போ எல்லோருக்கும் கடுமையான தாகம். இந்த தாகத்தை எம்ஜிஆர் எப்படி சமாளித்தார் தெரியுமா? படம் எடுக்கிறப்போ அங்கே நிறைய நச்சு பாம்புகள் வந்திருக்கு. இந்த பாம்புகளிடமிருந்து தன்னையும் தன்னை நம்பி வந்தவர்களையும் எம்ஜிஆர் எப்படி காப்பாற்றினார் தெரியுமா? எம்ஜிஆர் இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் அடிமை பெண்ணை எப்படி வெளியீட்டுக்காக கொண்டு வந்தார்னு தெரியுமா? தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. படத்தை எம்ஜிஆரே இயக்கி தயாரிப்பதாக இருந்தது. பல அடி நீளத்துக்கு படத்தின் காட்சிகளை எம்ஜிஆர் எடுத்து விட்டார். அப்போதுதான் எம்ஜிஆர் எம்.ஆர். ராதாவால் சுடப்படுகிறார். இந்த சுடப்பட்ட பிறகு எம்ஜிஆர் மீண்டு வந்ததுக்கு பிறகு இந்த படத்தை போட்டு பார்க்கிறார். அப்போ எம்ஜிஆருக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை வேணாம், இதை அப்படியே நிராகரிச்சுட்டு புதுசாக ஒரு படம் எடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார். தன் நண்பரும் இயக்குனருமான சங்கரை அழைக்கிறார் எம்ஜிஆர். அடிமை பெண் படத்தை நான் தயாரிக்க போகிறேன், நீங்கள் தான் இயக்குனர், எனக்கு சிறப்பாக இந்த படத்தை இயக்கி தாங்கன்னு சொல்ல. படத்தை பிரம்மாண்டமாக எடுக்கணும், ராஜஸ்தான் போங்க, அங்கே லொக்கேஷன் பாருங்கள், அதே மாதிரி ஊட்டி ஒகேனக்கல் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் லொக்கேஷன் பாருங்கள், நிறைய காட்சிகளை அவுட்டோரில் ஷூட் செய்யணும்னு சொல்கிறார் எம்ஜிஆர். பெண் படத்தில் எல்லோரும் பாராட்டுகிற அந்த ஒட்டக காட்சி, அந்த ஒட்டக காட்சியில் கே சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, 1000 ஒட்டகங்கள் வருவது மாதிரியான காட்சி வேண்டும்னே, அப்போ தான் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னோடனே 1000 ஒட்டகங்களை எம்ஜிஆர் வரவழைக்கிறார். இந்த ஒட்டகங்களை எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களால் இந்த ஒட்டக ஓட்டிகளுக்கு தண்ணீர் கொண்டு வர முடியலை. ரொம்ப வெயிலில் ரொம்ப தாகத்தில் தவிச்சுறாங்க. எம்ஜிஆரனுடைய கொடை உள்ளம் பதறுது. என்னடா நம்மளை நம்பி வந்தவங்க இப்படி தாகத்தில் தவிக்கிறாங்களேன்னு சொல்லி பக்கத்தில் என்னங்க இருக்குது அப்படின்னோன்னா, பக்கத்தில் ஒரு கொக்கோ கோலா ஃபேக்டரி இருக்குது அப்படின்னோன்னே, அந்த கொக்கோ கோலா ஃபேக்டரியில் இருக்கிற எல்லா கொக்கோ கோலாவையும் கொண்டு வாங்க, படப்பிடிப்பில் இருக்கிற எல்லோருக்கும் கொக்கோ கோலாவை கொடுங்கள்னு எம்ஜிஆர் சொல்கிறார். இன்றைக்கு லாரி லாரியாக கொக்கோ கோலா வரவழைக்கப்பட்டு அத்தனை பேருக்கும் கொக்கோ கோலா கொடுக்கப்படுகிறது. இதில் என்ன விஷயம்னா, அன்னைக்கு இருந்த ஒட்டக ஓட்டிகள் ஒட்டகங்களுக்கும் கொக்கோ கோலா கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன சிறப்புனா, பலர் அப்போதான் முதல் முறையாக அந்த கொக்கோ கோலாவையே குடிக்கிறாங்க.